வணக்கம் நண்பர்களே. வெள்ளை கலர் காரா சேவ் எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்னலாம் சேர்க்குறாங்க, சால்ட் உப்பு சேர்க்குறாங்க, ஜீரகம் சேர்க்குறாங்க, பெருங்காயத்தூள் சேர்க்குறாங்க. இவ்வளோதாங்க வெள்ளை கலர் காரா சேவுக்கு தேவையான பொருள். தண்ணி வந்துங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைங்க. நீங்கள் வந்து நிறையா தண்ணி ஊற்றாதீங்க. நான் எல்லா ஸ்நாக்ஸ் செய்ய பார்த்து எல்லாத்துலேயும் சொல்ல வேண்டிய ஒரே பதில் என்னன்னா, தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றாதீங்க. கம்மியாக ஊற்றி மாவு பிசைங்க. அப்போ தான் வந்து வெள்ளை கலர் காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரிசி மாவு, கடலை மாவுங்க ரெண்டுத்தையும் வந்து எடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடை போட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து பிசைகிறாங்க பாருங்கள். இந்தமாரி மாவு பிசைங்க. அவங்க எப்படி மாவு பிசைகிறாங்களோ அந்தமாரியே வந்து நீங்களும் மாவு பிசைங்க. அப்போ தான் வந்து காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளை கலர் காரா சேவு. வேறு நம்ம எதுவுமே இதில் சேர்க்கலைங்க. உப்பு, ஜீரகம், பெருங்காயத்தூளுங்க, தண்ணிங்க, மாவுங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து மாவை வந்து அவங்க எப்படி பிசைகிறாங்களோ அந்தமாரியே நீங்களும் பிசைங்க. அப்போ தான் வந்து வெள்ளை கலர் காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பிசைகிறாங்க பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். மாவு பிசையறதுக்கு தான் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. 15 நிமிஷம் ஆகும். ரெடி ஆகி வரத்துக்கு நம்மளுக்கு மொத்தத்துக்கே வந்துங்க ஒரு 20, 25 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு காரா சேவ் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கடையிலேயே வாங்கி சாப்பிட மாட்டீங்க. வீட்டிலே உங்களுக்கு தேவையான நேரத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தாங்க இதெல்லாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. மாவு வந்து இந்தமாரி தான் பிசையணும். இப்படி பிசைஞ்சால் தான் வந்து காரா சேவ் நல்லாயிருக்குங்க. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வந்து மாவு வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி போட்டு பெசன்னு மாவு பிசைவோங்க. பிசைஞ்ச வந்து வச்சுக்கலாம் மாவே வந்து கொல கொலன்னு ஆகிடுங்க. நம்ம வீட்டில் அது பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு அச்சு தான் வச்சுருப்போம். இங்கே கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரா சேவ் செய்யறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு அச்சு வச்சுருப்பாங்க. அந்த அச்சில் தான் வந்து காரா சேவ் செய்வாங்க. இந்த முறுக்கு அச்செல்லாம் வச்சுலாம் செய்ய முடியாது. இப்போ வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்குங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து காரா சேவ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. பாருங்கள் மாவு ரெடி பண்ணிட்டாரு பாருங்கள். இந்தமாரி தான் மாவு வந்து ரெடி பண்ணணும். நல்லா வச்சு பிசையணுங்க. இந்த ரெடி பண்ணிட்டாரு பாருங்கள். இந்தமாரி இருக்கணும் மாவு. அச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி அச்சு தான் வந்து எண்ணெய் சட்டிக்கு மேலே வச்சு அப்படியே தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விட பார்த்து நம்மளுக்கு காரா சேவு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படியே காரா சேவ் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு எல்லாமே இந்த கம்பெனியில் போடுற அனைத்து விதமான ஸ்நாக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அப்படியே சுட சுட இருக்குது இல்லைங்களா? சுட சுட சாப்பிட பார்த்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா? உங்களுக்கும் தெரியுமா? தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் வந்து தேய்ச்சி தேய்ச்சி விடுவாங்க. ஆனால் வந்து இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து இந்தமாரி வேலை வீட்டில் செய்யாதீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆபத்தான வேலை. மாஸ்டருங்க மட்டும்தான் இந்த வேலை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் வந்து செய்வாங்க. எல்லோரும் செய்யக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தோன்னு வச்சுங்க நம்ம கை வந்து அப்படியே உள்ளே போயிடும். எப்படி வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் காரா சேவ். இந்தமாரி நீங்கள் வந்து உதிரி உதிரி விடணும். இல்லைன்னு வச்சிங்களேன் ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும். இந்தமாரி உதிரி உதிரி விட்டால் தான் காரா சேவ் தனித்தனியாக வரும். இவர் தான் மாஸ்டர். இங்கே இந்த பொருள்லாம் வந்து இவர் தான் தயார் பண்ணுறாரு. நம்மளுடைய மாவோடைய அளவுலாம் வந்து இவங்கக்கிட்ட கேட்போம். போன உடனே மாவோட அளவு என்னென்னலாம் சேர்க்குறீங்க, எப்போலாம் நான் வீடியோ எடுக்கிறேனோ அப்பப்போலாம் அவர்கிட்ட வந்து கேட்கணும். ஏன்னா அப்பப்போ மாவோடைய அளவு மாறும், பொருளோடைய எல்லாமே அளவு மாறும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து காரா சேவுங்க ரெடி ஆகிடுச்சிங்க.
இந்த மாரி நான் சொல்ற மாரி நீங்க செஞ்சீங்கன்னா, காரா சேவ் சூப்பரா இருக்கும். சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து 1த்துக்கு 2 தடவ பாருங்க. பார்க்கறது தப்பே கிடையாது. பார்த்துட்டு நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. காரா சேவ் சூப்பரா இருக்கும்.